ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து சண்டே கிளாஸ் பாட்டு ஒன்று பாடலான்னு இருக்கோம். இன்றைக்கி நானும் எங்கள் பாப்பாவும் பாட போகிறோம். பாப்பா பாடலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கும்மாளம் போடுறாங்க கும்மாளம், கும்மாளம் போடுறாங்க கும்மாளம், நொறுக்கு தீனி பை நிறைய கும்மாளம், கருக்கு முறுக்கு கடிச்சுக்கின்னு கும்மாளம், நொறுக்கு தீனி பை நிறைய கும்மாளம், கருக்கு முறுக்கு கடிச்சுக்கிட்டே கும்மாளம், உல்லாச பயணத்தில் கும்மாளம், உல்லாச பயணத்தில் கும்மாளம். ஹே 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 மின்னலடி மின்னலடி கும்மாளம், கிளிக் கிளிக் கேமரா கும்மாளம், மின்னலடி மின்னலடி கும்மாளம், கிளிக் கிளிக் கேமரா கும்மாளம், கேமரா என்னிடம் இல்லையே, ஜார்டன் மிகவும் ஏங்கினான், கேமரா என்னிடம் இல்லையே, ஜார்டன் மிகவும் ஏங்கினான். இசப்பா கேமரா தாருமையா, ஜெபித்த உடனே அற்புதம் நடந்ததையா, மியூசிக் ஆட்டத்தில் ஜெயித்து விட்டானே, ஜெபித்த உடனே அற்புதம் நடந்ததையா, மியூசிக் ஆட்டத்தில் ஜெயித்து விட்டானே, பரிசாக கேமரா கும்மாலம் கும்மாலமே, பரிசாக கேமரா கும்மாலம் கும்மாலமே, பல்ல 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 ஹே 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 ஹே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டில் வந்து என்ன மீனிங்னா, ஜார்டன்ற ஒரு பையன் வந்து அவனுக்கு வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவன் வந்து மியூசிக்கில் வந்து கிட்டார் வாசிக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு ஆசை இருந்திருக்கு. என்ன ஆசைன்னா, கேமரா வேணுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கான் அவங்க வீட்டில். அப்போ வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், ஜெபிச்சிருக்கான், ப்ரே பண்ணியிருக்கான் காட்கிட்ட வந்து, அந்த ஏசப்பா எனக்கு கேமரா வேணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்கான். அப்போ வந்து ஒரு மியூசிக் காம்படிஷனில் போய் ஒரு கிட்டார் வாசிச்சிருக்கான். அந்த இடத்துல வந்து அவன் ஜெயிச்சு வின் பண்ணதுனால அவனுக்கு வந்து கேமரா வந்து கிஃப்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஏசப்பா வந்து அவனோட வாஞ்சையை வந்து அறிஞ்சு, அவனோட இருதயத்தின் வேண்டுதலை அறிஞ்சு, ஏற்ற வெள்ள அவனுக்கு எப்போ கரெக்டான டைமோ அந்த டைமில் கொடுப்பான். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்லேயும் நமக்கு ஏற்ற வேலையில் கர்த்தருக்கு தெரியும் எந்தெந்த டைமில் என்னென்ன கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அந்தந்த டைமில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வல்லமுள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கார். அவர் செஞ்சாலும் நம்மளோட தேவன், செய்யலைனாலும் நம்மளோட தேவன் தான். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அவரோட சித்தத்தின்படி நடந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஜெயம் பெறணுன்றதை இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.